கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், பெரியவரே ஸ்தோத்திரம் அப்பா. உன்னதமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மறுரூப மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகாபலன் வந்திறங்கிடுதே, மகாபலன் வந்திறங்கிடுதே. மறுரூப மலை மீதிலே உன்னத ஜீவன் புறப்படுதே, உயர்ஸ்தலமதிலே ஏற்றிடுதே. மகிமை மகிமை மாமகிமை விளங்கும் மலைவாசம் என் மனம் மகிழும். மகிமை மகிமை மாமகிமை விளங்கும் மலைவாசம் என் மனம் மகிழும். மறுரூப மலை மீதிலே அக்கினி கோட்டை சூழ்ந்திடுதே, ஆவியின் பலனே காத்திடுதே. ஜெயமே ஜெயமே தீங்கு நாளின் அரணே, உபவாசம் நல்ல அனுபவமே. ஜெபமே ஜெயமே தீங்கு நாளின் அரணே, உபவாசம் நல்ல அனுபவமே. மறுரூப மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகாபலன் வந்திறங்கிடுதே, மகாபலன் வந்திறங்கிடுதே. லூக்கா 5வது அதிகாரம் 35வது வசனம். Let's turn our Bibles to Luke 5 and verse 35. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனமானம் பண்ணுகிறது என்ன? அப்பொழுது இயேசு சொல்கிறார், பிணியாளிகளுக்கு வைத்தியர் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, அதாவது ஏதாவது ஒன்று இவங்களை இயேசுவையும் அவருடைய சீஷரையும் குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். 33வது வசனத்தில், யோவானுடைய சீஷர் அநேகந்தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜனபானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். But the days will come when the bridegroom shall be taken away from them, and then shall they fast in those days. Actually, Jesus was responding here to the question of fasting. The disciples of John and the Pharisees practiced regular fasting, but Jesus' disciples did not, which raised questions among the religious leaders. யோவானுடைய சீஷர்களும் பரிசேயர்களும் வழக்கமாக உபவாசிக்கிற பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவின் சீஷர்களை இந்த பரிசேயர்கள் அவங்கெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாங்க. வேத பாரகரும் பரிசேயரும் இவங்க உபவாசிக்கிறாங்களா இல்லையா, இவங்ககிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறாங்க.
அப்போது வந்து அவங்க இயேசுகிட்டக்கு இதை மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். Jesus used the imagery of a wedding feast to explain the spiritual reality of his presence. In Jewish culture, the presence of the bridegroom marked a time of celebration, joy, and fellowship. Jesus identifies himself as the bridegroom, an indirect but powerful claim to his divine role in God's redemptive plan. அதாவது தேவன் நம்மை மீட்கும்படியாக வைத்திருக்கிற அந்த திட்டத்திலே அவர் தன்னை ஒரு மணவாளன், நான் வந்து இவங்களுக்கு மணவாளனாக இருக்கிறேன். ஒரு வெட்டிங் அப்படின்னாலே இட்ஸ் டைம் ஆஃப் செலிப்ரேஷன். இயேசு இப்போ மணவாளனாக அவர்களோடு கூட இருக்கிறார். மணவாளனாக நான் அவங்க கூட இருக்கும்பொழுது அவங்க எங்கேயாவது உபவாசிப்பாங்களா? அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. தே வில் ஹாவ் த செலிப்ரேஷன், ஜாய் அண்ட் ஃபெலோஷிப். While he is present on earth, it's a time of joy, not mourning. எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு இருக்கிற அந்த சமயம் வந்து நமக்கு வந்து ஒரு குதூகலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். However, he prophetically speaks of a coming moment when the bridegroom would be taken away, pointing forward to his crucifixion, death and physical departure. That will be the time for his followers to fast. நம்ம பிரசங்கியில் கூட நம்ம பார்க்குறோம், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. புசிக்க ஒரு காலம் உண்டு, புசியாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. There's a time to eat and time to fast. Jesus knew it very well. Only for a short period of time, Jesus is going to remain with his followers. After that, Jesus will be taken up to the heavenly kingdom. அவர் போன பிறகு கட்டாயமாக அவங்களுடைய டிசைபிள்ஸ் உபவாசிப்பாங்க, அவங்க காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வாங்க. இதெல்லாம் இயேசு முன்னமே அறிந்திருந்தபடினாலே அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன பண்ணல, ரொம்ப வந்து அவங்கள வந்து அதை கட்டாயப்படுத்தாமல் எப்படியும் அவங்களுடைய காலம் வரும்பொழுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு வந்து சில காரியங்களை செய்யும் பொழுது இது ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. டைம் டு டைம் ஹி வாஸ் ஆக்சுவலி telling the disciples the importance of fasting, but the real consecration, அதாவது அந்த ரெகுலர் ஃபாஸ்டிங்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதற்கு வந்து அவங்க வந்து நான் போன அப்புறம் நான் வந்து இப்போ மணவாளனாக அவங்களோட இருக்கிறேன், பட் நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவங்க நிச்சயமாக அதை செய்வாங்கன்னு சொல்லி இயேசு தன்னுடைய சீஷர்களை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். This verse bridges the present joy of Jesus' earthly ministry with the coming sorrow and spiritual discipline of his disciples, revealing both the identity of Christ and the rhythm of Christian life. Celebration in his presence, longing and fasting in his seeming absence. See, when in our life also, we used to have a regular period of fasting. But whenever we feel that God is not near us, கர்த்தர் எனக்கு சமீபமாக இல்லை, ஆண்டவர் தன் முகத்தை மறைக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த நாட்கள் நம்ம இன்னும் ஊக்கமாக ஆண்டவரை தேடக்கூடிய நாட்களாக நினைத்து அப்பொழுது உபவாசித்து அவருடைய முகத்தை தேடும் பொழுது அது நமக்கு நல்ல பலனை தரும். When he seems distant, we are drawn to seek him deeper. அவர் நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது போல தெரியும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அவரை இன்னும் ஊக்கமாக தேடுவதற்கு இந்த உபவாசம் நமக்கு ஏதுவாக இருக்கும். உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கம் இல்லாதவர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது அட்லீஸ்ட் ஒன் டைம் யூ கேன் ஃபர்கோ யுவர் மீல், உங்களுடைய சரீரத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அட் த டைம் யூ கேன் டேக் சம்திங், some ordinary drinks or something like that, so that your time with Jesus will not be affected. அதாவது உபவாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ரெகுலராக செய்கிற காரியத்திலேருந்து கொஞ்சம் ஒரு கேப் கொடுத்து அந்த டைமில் ஆண்டவரை தேடுறது தான் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை
ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் கர்த்தாவே ஆண்டவரே எங்களோடு உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, சில வேளைகளிலே உங்களுடைய முகத்தை நீர் மறைத்துக் கொள்ளும் பொழுது நாங்கள் உபவாசித்து உங்களை ஊக்கமாய் தேட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. God bless you.